ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2016 ஒரு ஃப்ரெஞ்ச் ஹாரர் படமாக வெளியான ரா. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பிறந்ததிலிருந்தே பியோர் வெஜிடேரியனாக மட்டுமே இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகி ஒரு தருணத்தில் ஒரு ரா மீட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றாங்க. ஆனால் இந்த ரா மீட்டு மேலே இவங்களுக்கு வந்த ஒரு காதல் கடைசி எங்கே வரைக்கும் போய் முடியுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ஜஸ்டின். இவங்களுக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு அப்பா அம்மா, ஒரு அக்கா. இவங்க தான் அந்த வீட்டில் கடைக்குட்டி. இவங்களை பொறுத்தளவுக்கு வீட்டுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை, பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை இவங்க. அதுவும் குறிப்பாக இவங்க அம்மாவை பொறுத்தளவுக்கு கதாநாயகி மட்டும் கம்ப்ளீட்டு வெஜிடேரியன், பியோர் வெஜிடேரியன். அந்த வீட்டில் எந்த காரணத்தை கொண்டோ நீ நான்வெஜ் சாப்பிடவே கூடாது, ஏன்னா உனக்கு சின்ன வயசுலேருந்தே நான்வெஜ் அப்படிங்கிறதே ஒரு அலர்ஜி, எந்த காரணத்தை கொண்டு சாப்பிட்றாத அப்படின்னு. சாப்பாடு அப்படின்னு வச்சாலே நார்மலான சாப்பாடு கூட கதாநாயகி கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலே நம்ம அந்த வேக வச்ச வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அவிச்ச காய்கறிகள், இந்த மாதிரி விஷயங்களை தான் பிளேட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி இங்கே வரும் ஃபுல்லாக சாப்பிட்றணும். அதான் ரொம்ப ஹெல்தி, தெரியுதா, அதான் உடம்புக்கு நல்லது, காய்கறி நல்லா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம கதாநாயகி பிடிக்குதோ இல்லையோ, வேறு வழி இல்லை, அதை தவிர அவங்க வேறு எதையுமே சாப்பிட்டது கிடையாது. அதை மட்டுமே சாப்பிட்டு வளர்கிறாங்க. இது ஒரு பக்கம். படத்துடைய முதல் காட்சியிலேயே ஆள் அரவமே இல்லாத ஒரு ரோடு, எம்டி ரோடாக இருக்குது. அந்த ரோட்டில் ரொம்ப லாங்கில், இங்கேருந்து ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் யாரோ ஒரு நபர் நடந்து வராங்க. வர்றவர் ஆனா பொண்ணா அப்படின்னு இங்கேருந்து பார்க்குற அந்த லாங் ஷாட்டில் ஒன்றும் தெரியல. ஒரு நபர் ரோட்டோரமாக நடந்து வர்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ரோட்டுக்கு இன்னொரு பக்கம் இருந்து மின்னல் வேகத்தில் ஒரு காரு பஞ்சா பறந்து வருது ரோட்டில். இப்போ காரு கிராஸ் பண்ணுற அந்த தருணத்தில் திடீர்னு ரோட்டுக்கு சைடில் புதருக்குள்ளேருந்து யாரோ ஒரு நபர் ஓடி வந்து அந்த காருக்கு முன்னாடி ரோட்டில் விழுகிறாங்க. விழுந்தா ஐயோ ஏற்றிவிட்டா பிரச்சனையாயிருமே அப்படிங்கிற பயத்தில் அந்த காரை ஓட்டின நபர் காரை ஒடிக்கிறாரு. கடைசியாக அந்த காரு மிகப்பெரிய விபத்தை சந்திக்குது. ரோடுக்கு சைடில் இருக்க மரத்தில் முட்டி அந்த காரு நிற்கிது. உள்ளே இருக்கவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னே நமக்கு தெரியல. ஆனால் இந்த ரோட்டில் ஒரு நபர் வந்து விழுந்தார் இல்லையா, அவர் எந்திரிச்சு நேராக போய் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு நேராக போய் அந்த காருடைய அப்படி டோரை ஒரு சைடு டோரை ஓப்பன் பண்ணுறாப்புல அந்த சீன் அப்படியே கட் பண்ணுறாங்க. யார் உள்ளே விழுந்தது, அது ஆனா பொண்ணா ஒன்று இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்போ நமக்கு தெரியல, ஏன்னா அது ஒரு லாங் ஷாட். இப்போது நேரம் நம்ம கதாநாயகியுடைய இந்த கதைக்கு வந்தோம்னா, இவங்க வீட்டில் இப்படி வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்காங்க இல்லையா, இவங்க அக்கா மாதிரியே ஒரு கால்நடை மருத்துவராக ஆகணும், அதாவது ஒரு வெட்டினரி டாக்டராக இவங்களும் மாறணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு வெட்டரினரி ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலில் சேர்க்கப்படுறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. இவங்க நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு அது காலேஜ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட் இயரு ஃபஸ்ட்டு செம்மு அங்கே போய் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்மூர் காலேஜிலலாம் ரேக்கிங் எப்படி இருக்குமோ அதை விட ரொம்ப மோசமாக அங்கே ரேக்கிங் இருக்குது. இப்போது இவங்க போனால் ஃபஸ்ட் இயர் பசங்க எல்லாம் அந்த ஒயிட் கலர் கோட்டை டாக்டர் மாதிரி போட்டு அப்படி வர்ற சமயத்தில் இங்கே பாரு எல்லாம் வா லைன் கட்டி ஓரமா நில்லு, எப்பா ஊற்றுங்கப்பா அப்படின்னு பக்கெட்டாக ரத்தத்தை கொண்டு வந்து பக்கெட்டாக இவங்க மேலே ஊற்றி விட்டு எல்லாரும் ரத்தத்திலேயே குளிச்ச மாதிரி இருக்காங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டு எந்த ட்ரெஸ்ஸையும் நீங்கள் மாற்றக்கூடாது. இங்கே பாரு, இதே ட்ரெஸ்ஸோடு தான் இன்றைக்கி ஃபுல் டே நீ இருக்கிற, அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டு. இதுதான் ரேக்கிங்கில் ஃபஸ்ட்டு விஷயமே. நேராக போய் கிளாஸுக்கே அட்டன் பண்ணாலும் சரி, இதே ரத்தத்தோடு அப்படியே கோட்டோடு தான் போய் குளிச்ச மாதிரி உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா அங்கே இருக்க வாத்தியம் ஒரு பயவுலையும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறேன், பார்த்துக்கங்க ஊரை. இப்படி தான் போய் எல்லாரும் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அங்கே இந்த ஃபஸ்ட் இயர் பசங்க எல்லாத்தையும் திருப்பி கூப்பிட்டு, இங்கே பாரு இந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு சின்ன ரா மீட் இருக்குது, எடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் வர்றவங்கெல்லாம் வணக்கம் பாஸ் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டிலிருந்து ஒரு சின்ன கறி மாதிரி இருக்குது, அதை எடுத்து வாயில் விட்டு மின்னுட்டு போகிறாங்க. இது கண்டிப்பாக போய் ஆகணும், இல்லாட்டினா அந்த ஸ்கூலில் நீ படிச்சுக்க முடியாது. அப்படி ஒரு ரிச்சுவல் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க யார், சீனியர்ஸு. எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ்னு மரியாதையாக கூப்பிடணும், தெரியுதா, எடுத்து சாப்பிடுவா, அதை எடுத்து போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கிற நிலமையில் நம்ம கதாநாயகி கரெக்டாக லைனில் பக்கத்தில் வந்தோன்னு அவங்க சொல்கிறாங்க, சார் நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் சார், நான் பியூர் வெஜிடேரியன் அப்படிங்கிறாங்க. என்னது பியூர் வெஜிடேரியனா அப்படின்னா, ஆமாம் சார் எங்கள் அக்காவுக்கு கூட தெரியும், நீங்கள் கேட்டு பாருங்கன்னு. உங்கள் அக்காவை நான் எங்கே போய் தேடுறது, பின்னார் இருக்காங்களே அலெக்சியா, அவங்களுடைய கூட பிறந்த தங்கச்சி தான் நான் அப்படிங்குது அந்த அம்மா. இப்போ என்னது அலெக்சியாவுக்கு தங்கச்சியா, கூப்பிடுங்க சார் அவங்கள அப்படின்னா அந்த அக்காக்காரி வந்து காப்பாற்றும் அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா பாட்டிலுக்குள்ளே இருக்க அந்த ரா மீட்டில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து தங்கச்சியோட வாயிலேயே திணிச்சிட்டு, சாப்பிடு எல்லாம் பழகிடும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அடடா, என்ன ஒரு சிஸ்டர்ஸ், இது இல்லை அக்கா, இது இல்லை தங்கை அப்படின்னு தோணுது நமக்கு. இப்போ இந்த சாப்பிட்ட கறி சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு சில அலர்ஜிஸ் எல்லாம் இருக்குது, கறி சாப்பிடக்கூடாது. நான் சொல்கிறது சமைச்ச கறியை. ரா மீட் எப்படி இருக்கும், உடம்பு ஃபுல்லாக இவங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிடுது இதன் காரணமாகவே. ஆனாலும்
அட உடம்புல என்னவோ ஆகிட்டு போகுது, இந்த அம்மா சாப்பிட்டுச்சே ஒரு சின்ன பீஸு, அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரேபிட்டுடைய கிட்னி. அது இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதாவது பச்சை கறி இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. கறி மேலே காதல் வயப்பட்ட முதல் கதாநாயகி நம்ம கதாநாயகி தான். இப்போது இவங்க இந்த கறி மேலே வச்சுருந்த காதல் இவங்களை கடைசியாக எது வரைக்கும் இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படிங்கிறத விட இந்த படம் இன்றைக்கி ரிவ்யூ பண்ணதுக்கான காரணமே, இப்படியெல்லாம் வித்தியாசமான படங்கள் உலகத்தில் அங்கங்கே ரிலீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுடைய வியூவர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் நம்ம ஜானரு அப்படின்னாலே ஹாரர்னாவே என்ன பார்க்குறோம், ஒன்று ஸ்லாஷராக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அது பியூர் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக இருக்கும். இப்படி தான் ஒரு ஜேனர்லேயும் படம் பல ஜேனர்ஸ் இருக்குது, அதில் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் ஹாரருக்குள்ளே இந்த மாதிரி பாடி ஹாரர் அப்படிங்கிற ஒரு விதமான ஹாரர் படங்களும் வரத்தான் செய்யுது. இப்படி படங்கள் பல பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்க எல்லாரும் எப்பா தெரிஞ்சுக்கங்கப்பா, இப்படியெல்லாம் படம் எடுக்கத்தான் செய்கிறாங்க, இதையும் ரசிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இந்த ரிவ்யூ. இதை தாண்டி நம்மளுடைய வியூவர்ஸை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப கிளியராக இங்கேயே நான் செட் பண்ணிடுறேன். இந்த படம் யார் பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த படத்துடைய ஒரு சில சம்பவங்கள் சொல்கிறேன். இந்த படம் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டப்ப முதல்ல டொரண்டோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டப்ப அந்த இடத்துல அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்த நபர்கள்லேயே பல பேருக்கு டக்குன்னு மெடிக்கல் எமர்ஜென்சி அங்கே தேவைப்பட்டிருக்கு. டாக்டர்ஸ்லாம் திருதுன்னு படம் ஓடும்போதே உள்ளே வந்து ஃபஸ்ட் எய்டை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும். ஸ்வீடனில் அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணும்போது படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாதி படம் பார்த்துட்டு இருக்கும்போது 30 பேர் தேட்டரை விட்டு எந்திரிச்சு போயிட்டாங்களாம். இன்னும் ஒரு 3-4 பேர் நேராக இங்கேருந்து தேட்டரை விட்டு ஸ்க்ரீனை விட்டு வெளியே வந்தால் ஸ்ட்ரைட்டாக ரெஸ்ட் ரூமில் போய் கம்ப்ளீட்டாக வாமிட் எடுத்திருக்காங்க. ஏன் பாருங்கள் தெரியும். 3வது, இந்த படம் அமெரிக்காவில் ஸ்க்ரீன் பண்ணப்பட்ட போது உள்ள ஆடியன்ஸ் போவாங்க இல்லையா, போகும்போதே எல்லாருடைய கையிலையும் ஒரு பிளாஸ்டிக் பேக்கை கொடுத்து அனுப்பியிருக்காங்க, போங்க அப்படின்னு. இது எதுக்கு எங்களுக்கு அப்படின்னா, போங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆனால் உள்ளே போய் அதை யூஸ் பண்ணாதவங்க எவனுமே கிடையாதான். அப்படி ஒரு படம் இது. ரொம்ப டிஸ்டர்பிங்கான ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான ஒரு படம் இது. அருவருப்பான ஒரு படம் அப்படின்னே நீங்கள் சொல்லலாம். ஏன் அப்படின்னு இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த படம் பார்க்குற வியூவர்ஸை கண்டிப்பாக சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். நமக்கு இந்த படம் பார்க்கும்போதே எப்படி பாஸ் இந்த படத்தை எடுத்தாங்க, இது எப்படி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். நான் சொல்கிறது மெக்கபரே படம் பார்த்த ஆளுகளாகட்டும், மார்டேர்ஸ் படம் பார்த்த ஆளுகளாக இருக்கட்டும், அவங்களுக்கே இந்த படம் ஒரு மாதிரி தான் தோணும். அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்தை நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே நீட்டாக இருந்தது. குறிப்பாக கதாநாயகியும் சரி, அவங்களுடைய அக்கா அலெக்சியாக நடித்த அந்த ஆக்ட்ரஸும் சரி, 2 பேருமே தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஹீரோயினெல்லாம் வேறு லெவலுக்கு பண்ணியிருந்தாங்கப்பா. ஐயோ, ஒரு சீனில் அவங்க அக்கா மயங்கி விழுந்ததுக்கப்புறம் இந்த அம்மா மாட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த சீனை பாருங்கள், அது என்ன சொல்கிறது, அந்த சீனை நம்மளால் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சீனு, அது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நான் ஏன் சொல்கிறேன்னு. அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இது ஒன்றும் இல்லைங்க, அதுதானே, இது ஒன்றும் உண்மை கிடையாது, நடிப்பு தானே அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் கூட, அவங்க கையில் இருக்க பொருள் ஏதோ ஒன்று தானே அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் கூட, நம்ம நடிக்கும்போது அதை தாண்டி ஒரு கதாபாத்திரமாக உட்காந்துருக்கும் போது ஆடியன்ஸுக்கு இது ஒரிஜினலான விஷயமாக நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸில் கடத்தணும். அந்த இன்வால்மெண்ட் இருக்கணும். எப்படி தாங்க இதெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நீங்கள் பாருங்கள், தெரியும். இதை தாண்டி இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, அட்டகாசமான சினிமோட்டோகிராஃபி. இப்போ நான் சொன்ன அந்த சீன் இருக்கு இல்லையா, அக்கா மயங்கி கிடக்கும்போது கதாநாயகி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற அந்த சீனு, இதெல்லாம் அவங்க பண்ண லைட்டிங்கில் தான் அப்படி ஒரு ஃபீலே நமக்கு சைக்காலஜிக்கலாக தோணுச்சு. அது ஏன்னு தெரியும் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். இதை தாண்டி இதனுடைய மியூசிக் எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் வாசிப்பு இருக்கும். படம் ஃபுல்லாலாம் வாசி தெளியிருக்க மாட்டாங்க, பல இடங்கள் பிளாங்காக இருக்கும். ஆனால் மியூசிக் உள்ளே வர்ற அந்த சீன்ஸ் எல்லாம் வேறு விதமாக எலிவேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சூப்பராக இருந்தது. படத்தில் ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கும் அங்கங்கே இருக்குது. அவங்களுமே ரொம்ப இன்டென்ஸான ஒர்க்கை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி ஒரே ஒரு விஷயம், இந்த படம் நீங்கள் என் கிரெடிட் போடுற வரைக்கும், லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும், சீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அடப்பாவிகளா இதுதான் படமா, முதல்ல புரியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலையே கொடுக்கும். அதை மைண்டில் வச்சுட்டு படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தே தீரணும். பாதியிலையோ முக்கால்வாசி படத்தில் எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். ஸோ கடைசி வரைக்கும், கடைசி ஃப்ரேம் வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். அடல் கான்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் அடல் கான்டென்ட்டா இது ஒரு எரோட்டிக் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹெவியான அடல் கான்டென்ட்டே படத்தில் மேட்ரு இல்லை, மேட்ருக்குள்ளே தான் படம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படம் இது. அதனால் தயவு செஞ்சு இந்த ஃபேமிலியோடலாம் பார்த்துடாதீங்க, அவ்வளோதான், வச்சு உரிச்சிருவாங்க நம்மளை கட்டி வச்சு, மறந்துடாதீங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லரு உங்களுக்காக நான் விடுறேன். முதல்ல ட்ரெய்லரை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ட்ரெய்லரை விட்டுருக்கேன். ட்ரெய்லர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படம் பார்க்கலாம் வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்களே எடுத்துக்கோங்க. இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் போட்டு மூவிக்கு போகலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.